அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலத்துக்கு தேவையான சில முக்கியமான துஆக்களை நாங்கள் பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று நாடு முழுக்க, நாடு பூராகவும் பலமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த காற்று பலமாக வீசுகிற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதுவதற்கு ஒரு துஆவை காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை நாங்கள் மரணமிட்டோ அல்லது பார்த்தோ ஏதோ ஒரு வகையில் பலமாக காற்று வீசுகிற நேரத்தில் நாங்கள் ஓத வேண்டும். அது என்ன துஆ? மிகவும் இலகுவான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹ் வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹ். மிக இலகுவான இந்த துஆ. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹ் வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. இந்த துஆவினுடைய அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், இந்த காற்றினுடைய நலவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ கைர மா ஃபீஹா, இந்த காற்றிலே நீ எந்த நலவெல்லாம் வைத்திருக்கிறாயோ அத்தனை நலவுகளையும் எங்களுக்கு தந்துரு. வ கைர மா உர்சிலத் பிஹி, இப்போ காற்றை அனுப்புகின்ற அல்லாஹ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இது எந்த நலவுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்புகிறான் என்று. எனவே நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறோம், யா அல்லாஹ், இந்த பலமான காற்றை நீ எந்த நோக்கத்துக்கு, பலமான காற்றிலே எந்த நலவை நீ வைத்திருக்கிறாயோ அந்த நலவுகளையும் எங்களுக்கு தந்துவிடு. இப்போ அந்த உதாரணம், எங்களுக்கு மனுஷனுக்கு காற்று இல்லாமல் வாழ இயலாது. இன்றைக்கி கொஞ்சம் காற்று கணக்காக ஒரு மிடில் காற்று வேணும் மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு. அது ஓவராக வருகிற நேரத்தில் அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை அதில் நாடி இருப்பான். அதனால தான் நாங்கள் இந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறோம்டா, வகைரமா உர்சிலத் பிஹி, நீ இந்த காற்றை எந்த நலவுக்காகவே நீ அனுப்புகிறாயோ அந்த நலவையும் எங்களுக்கு தந்துவிடு. அப்போ மூன்று இடத்தில் அல்லாஹும்ம யஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி, மூன்று விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் இந்த காற்றுடைய நலவுகளை கேட்டு இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அதே மாதிரி தான் வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ், இந்த காற்றினுடைய கெடுதியிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வஷர்ரி மா ஃபீஹா வஷர்ரி மா உர்சிலத் பிஹி, இந்த காற்றை நீ எந்த கெடுதிக்காக வேண்டி அனுப்புகிறாயோ. இப்போ சில நேரம் காற்றின் மூலமாக ஒரு சாராரை தண்டிப்பதற்கு அல்லாஹு தாலா பலத்த காற்றை அல்லாஹு தாலா அனுப்புவான். காற்றின் மூலமாக ஏதோ ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த காற்றை அனுப்புவான். அதனால் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? வஷர்ரி மா உர்சிலத் பிஹி, யா அல்லாஹ், இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ எந்த கெடுதியை கொடுப்பதற்காக வேண்டி, யாரை தண்டிப்பதற்காக இந்த காற்றை நீ அனுப்புகிறாயோ அந்த கெடுதியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே ஆதி சமூகத்தை அல்லாஹு தாலா காற்றை கொண்டு அழித்தார். சூரத்துல் ஹாக்காவில் எங்களுக்கு பார்க்கலாம், வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, அதாவது தொடர்ந்து வரக்கூடிய கடுமையான பலத்த காற்றை கொண்டு அந்த ஆதி சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். எப்படி அழித்தான் தெரியுமா? அதாவது 7 இரவுகளும் 8 நாட்களும் தொடர்ச்சியான காற்றை அல்லாஹ் அனுப்பி அழித்தான். அதனால் சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தில் பலமாக காற்றடிக்கிற நேரத்தில் இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1496வது இலக்க ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி.